السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்த மாணவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால 3 அடிப்படைகள் என்ற கிதாபை நம்ம படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் சென்ற வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எப்படி உங்களுடைய இறைவனை அறிவாய் என்ற கேள்விக்கு நம்ம பதில் அளித்தோம். ஆசிரியர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், அத்தாட்சிகள் மூலமாகவும் அதே போல் படைப்புகள் மூலமாகவும் சூரியன், சந்திரன், பகல், இரவு, அதுக்கு ஆதாரங்கள் 2 வசனங்களையும் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கணும்னா, வர்ரப்பு ஹுவல் மஅபூத், அதாவது இறைவன் அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். இறைவன் அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். ஸோ இறைவன் கடவுள், இறைவன் அவன் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதை நம்ம வழங்கணும் முதல்ல. அதாவது 3 விஷயம் இருக்குல்ல. ஒன்று தௌஹீத் ருபூபியா, அல்லாஹ்வை அவனுடைய செயலில் ஒருமைப்படுத்துதல். அடுத்து தௌஹீத் அல் உலூஹியா, அல்லாஹ்வை அவனுடைய வணக்க வழிபாடுகளில் ஒருமைப்படுத்துதல். அடுத்தது தௌஹீத் அல் அஸ்மா சிஃபாத், அல்லாஹ்வை அவனுடைய பெயர் மற்றும் பண்புகளில் ஒருமைப்படுத்துதல். அது இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, இந்த அவனுடைய செயலில் ஒருமைப்படுத்துதல் இருக்குல்ல, அது செயலில் ஒருமைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால், அவன் தான் படைத்தவன், அவன் தான் ரசிக்கக்கூடியவன், அவன் தான் உணவளிக்கக்கூடியவன், இப்படி அவனை ஒருமைப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய இபாதத்திலே நம்ம ஒருமைப்படுத்துவதற்கு தள்ளப்படுகிறோம். அதுதான் உண்மை. இப்போ அல்லாஹ் தான் நான் கடவுள்னு சொல்லிட்டு, அல்லாஹ் தான் படைத்தவன் சொல்லிட்டு வேற ஒருத்தர் நம்ம வணங்கணும், அல்லது ஒரு தர்காட்ட போனோம் அப்படின்னு சொன்னால், ஒரு கபருட்ட போகிறோம், ஒரு அவுலியாட்ட போகிறோம்னு சொன்னால், நம்ம ஒழுங்காக தௌஹீத் ருபூபியாவை விளங்கலைன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அப்போது தௌஹீதுல் உலூஹியாவை நம்ம எப்போ நம்ம ஒழுங்காக இருக்க முடியும்னு சொன்னால், தௌஹீத் ருபூபியாவில் தெளிவாக இருந்தால் தான். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹுடைய விருப்பப்படி தான் நடக்குது, அல்லாஹுடைய நாட்டப்படி தான் நடக்குது. அவன் தான் அனைத்தையும் ரட்சிக்கக்கூடியவன், படைத்தவன், உணவளிக்கக்கூடியவன். எந்த ஒரு விஷயம் என்ற விஷயம் ஆழமாக பதிஞ்சிச்சுன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம கண்டிப்பாக அவனை மட்டும்தான் வணங்குவதற்கு தள்ளப்படுகின்றோம். புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்கிறாங்க, அர்-ரப் ருபூபியத்தை கொண்டவன் தான், அல் மஅபூத் உலூஹியத்தை கொண்டவன். சரியா? அதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, யா ஐயுஹன்னாஸ், சூரத்துல் பக்ராவினுடைய 21, 22. யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே. அல்லாஹ் மனிதர்கள் கூப்பிட்றான். நிறைய இடத்துல அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களேன்னு சொல்லுவான்ல, இந்த இடத்துல எல்லாம் மனிதர்களையும் கூப்பிட்றான். அதாவது காஃபிர், முஸ்லீம் எல்லாருமே. ஓ அபூது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை வணங்குங்கள். அவன் யார் தெரியுமா? அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், அவன்தான் உங்களை படைத்தான், உங்களுக்கு முன் சென்றவர்களையும் படைத்தான். லஅல்லக்கும் தத்தகூன், எதற்காக படைத்தான்? நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக படைத்தான். அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷா, அவன்தான் உங்களுக்கு இந்த உலகத்தை ஒரு தலமாக ஆக்கினான். ஃபிராஷ்னா தலம். இப்போ நம்ம உலகம் உருண்டை அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆனால் உலகம் நம்மளுக்கு எப்படி தெரியுது? ஒரு தலமாக தெரியுது. ஃபிராஷா வஸ்ஸமா அபினா, வஸ்ஸமா அபினா, வானத்தை அல்லாஹ் ஒரு உயர்ந்ததாக ஆக்கினான். பினா ஒரு பில்டிங்காக ஆக்கினான், ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம். வஅன்ஸல மினஸ் ஸமா, அவன்தான் வானத்திலிருந்து மழையை பொழிய செய்கின்றான். வஅன்ஸல மினஸ் ஸமா, ஸமானா வானம், மாஅன் அப்படின்னு சொன்னால் மழை, தண்ணீர். அப்போ அதை கொண்டு ஃபஅஹ்ரஜ பிஹி மினஸ் ஸமராத், அதனை கொண்டு என்ன ஆகுது? செடிகள், கொடிகள் இதெல்லாம் வளருது. ஃபஅஹ்ரஜ பிஹி மினஸ் ஸமராத், எதற்காக? ரிஸ்கல் லக்கும், உங்களுக்கு ரிஸ்கா அது அல்லாஹ் ஆக்கியிருக்கான். ஃபலா தஜஅலூ லில்லாஹி அந்தாதா, அதனால் இப்படி யாருமே செய்ய முடியாது. யாராவது செய்ய முடியுமா? அதாவது மழை பொழிய செய்வது, உலகத்தை ஒரு மேல்தரமாக ஆக்குவது, வானத்தை உயர்ந்ததாக ஆக்குவது, இது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காவது தகுதி இருக்கின்றதா செய்வதற்கு? இல்லை. அப்படி எப்படி யாருக்குமே இதற்கு தகுதி இல்லையோ, அதே போல அல்லாஹுக்கு நீங்கள் இணை வைக்காதீங்க, அவனுக்கு இணைய வைக்காதீங்க. ஏன்னா அவனுக்கு இணைய யாரும் இல்லை. எப்படி அவனுக்கு ருபூபியத்தில் இணையா யாரும் இல்லையோ, அதே போல் உலூஹியத்துலேயும் அவனுக்கு இணைய யாரும் கிடையாது.
புரியுதா உங்களுக்கு? வஅன்தும் தஅலமூன், நீங்கள் இது தெரிந்து கொண்டே இந்த தப்பை பண்ணாதீங்க என்று நமக்கு அல்லாஹ் சொல்றான். இப்போ இந்த வசனத்துடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலூஹியத்தையும் ருபூபியத்தையும் தொடர்பு படுத்துதல். ஒரு மனிதருக்கு ருபூபியத் இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக அவனுக்கு உலூஹியத் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை யாருக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் படைப்பிற்கும் அல்லாஹுக்கு இணை வைத்து விடவே கூடாது. அதான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது சொல்றாங்க கால இப்னு கசீர் என்ன சொல்றாரு? இப்னு கசீர் யாரு? அவர் ஒரு முஃபஸ்ஸிர், ஒரு அதாவது தஃப்சீரினுடைய ஒரு அறிஞர். சரியா? அவர் சொல்றாரு, மிக முக்கியமான ஒரு அறிஞர். அவர் சொல்றாரு, இந்த வசனத்திற்கு ஒரு கமெண்ட்ரி கொடுக்கிறாரு. அல் ஹாலிகு லிஹாதிஹில் அஷ்யா, இந்த விஷயத்தை படைத்தவன், இந்த விஷயத்தை படைச்சவன், உலகம், வானம், மழை, தண்ணீர் எல்லாத்தையும் படைச்சவன், ஹுவல் முஸ்தஹக்கு லில் இபாதா, அவன்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இந்த வானத்தை பூமியை படைச்சவன் வேற யாராவது இருந்தால் கொண்டு வாங்க, ஆனா யாரும் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் அதை படைச்சான். அல்லாஹ் மட்டும்தான் அதை படைச்சான். அப்போ அவன் மட்டும்தான் தகுதியாளன். இந்த அவுலியா படிச்சாங்களா? இந்த கபூலில் இருக்கவங்க படிச்சாங்களா? இல்லை வேற யாரை படிச்சாங்களா? நீங்கள் அவங்கள்ட்ட போய் உங்களுக்கு தேவையை கேட்குறீங்களே, அவங்க சொல்லுவாங்க நான் தேவையை தான் கேட்குறோம். அந்த தேவையை அவங்க மூலயமா அல்லாஹ் எங்களுக்கு இது பண்ணுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாவுடைய பேச்சை நீங்கள் கேட்பீங்களா, இல்லை அவுலியா பேச்சை கேட்பீங்களா, இல்லை வேற யாரை பேச்சை கேட்பீங்களா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் அவங்கள்ட்டலாம் கேட்கறது ஏன்ட்டு கேளுங்கன்றான். ஒக்கால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப், என்னிடத்துல கேளுங்க. அல்லாஹ் சொல்கிறான் வசனத்தை, என்னிடத்துல கேளுங்க நான் தரேன். அப்போ அல்லாஹ் என்னிடத்துல கேளுங்க நான் தரேன்னு சொன்னதை நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அது தவறா இல்லையா? அல்லாஹ் ஒரு விஷயத்தை என்னிடத்துல கேட்குறேன்னு சொன்னால் அது இபாதாவா இல்லையா? அல்லாஹ்வுடைய கட்டளை நம்மளுக்கு என்னது? இபாதா. அப்படிப்பட்ட இபாதாவை நீங்கள் வேற ஒருத்தர் போய் கேட்டிங்கன்னா அது அல்லாஹுக்கு இணை வைத்துதல். புரியுதா? வழங்குதா? இதாங்க நம்ம அழகா சொல்லணும். அப்போது அன்வாஉல் இபாதா, நிறைய இபாதத்துடைய வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லதி அமர் அல்லாஹு பிஹா, அல்லாஹ் நமக்கு கட்டளை இட்டது நிறைய இபாதத் இருக்கு. அல்லாஹ் கட்டளை இட்டது எல்லாமே இபாதா. அதற்கு சில உதாரணங்கள் இங்கே கொடுக்குறாங்க. மிசில், உதாரணமாக அல் இஸ்லாம், இஸ்லாம் ஒரு இபாதா. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அது ஒரு இபாதா. அல் ஈமான், நம்பிக்கை கொண்டோமே, அது ஒரு இபாதா. அல்லாஹ் மட்டும்தான் இதற்கு எல்லாமே தகுதியான நம்பிக்கை கொண்டோமே இல்லையா, இபாதா. இஹ்சான், இஹ்சான் என்று சொன்னா என்னன்னா, அது இப்போ நீங்க எப்படி பண்ணலாம்னு சொன்னா, ஒரு வட்டம் போடுங்க. நீங்கள் ஒரு வட்டம், ஒரு சர்க்கிள், அந்த பெரிய ஒரு சர்க்கிள் போடுங்க, அதுக்கப்புறம் சின்ன ஒரு சர்க்கிள் போடுங்க நடுவில், அதுக்கப்புறம் சின்ன ஒரு சர்க்கிள் போடுங்க. இந்த பெரிய சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க இஸ்லாம். ஒரு மனிதர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொன்னால் இஸ்லாமில் வந்துடுவார். அதுக்கப்புறம் அவர் அமல் செய்கிறார், நல்லா அமல் செய்கிறார், தக்வா இல்லைன்னா ஈமானில் வந்துடுவார். அடுத்த சர்க்கிள் போவார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு வட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்க்கிள் போகிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் இஹ்சான். அதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அமல் செய்யும் பொழுது அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி நம்ம அமல் செய்கிறோம்ல, அல்லது அல்லாஹ் நம்மளை பார்க்குற மாதிரி அமல் செய்கிறோம். அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான், அல்லது அல்லாவே நம்ம பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு. அது எப்படிப்பட்ட இபாதத்தாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட இபாதத்தாக இருக்கட்டும், அந்த இபாதத் செய்யும்போது அந்த உணர்வு வந்துச்சுன்னா நீங்கள் இஹ்சானுடைய அந்த நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? அதான் இஹ்சான். சுப்ஹானல்லாஹ். அதான் அந்த வட்டம், உள்வட்டம். சரியா? அதுக்கடுத்து வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்துஆ. வேற என்ன இருக்குது? அத்துஆ, துவா ஒரு இபாதா. அடுத்து அல் ஹவுஃப், பயம் ஒரு இபாதா. இதெல்லாம் எப்படி இபாதா என்பதற்கு ஆதாரம் பின்னாடி கொடுக்குறாங்க. ஜஸ்ட் இப்போ ஒரு லிஸ்ட் போடுறாங்க. துவா ஒரு இபாதா, பயம் ஒரு இபாதா. அல் ஹவுஃப்னா பயம், அர் ரஜானா அல்லாஹ்விடத்துல நாட்டம் வைத்தல், அர் ரஜா. சரியா? வத்தவக்குல், அல்லாஹ்விடத்துல தவக்குல் வச்சது, நம்பிக்கை வைக்குது. ஒரு ரகுபான்னு சொன்னால் அல்லாஹ்விடத்துல நம்ம ஆர்வம் காட்டி நம்ம ஒரு விஷயத்தை செய்தல். ஒரு ரஹ்பா அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வை பயங்கரமாக பயப்படுதல். ஹவுஃப்னாலும் பயப்படுதல், ரஹ்பானாலும் பயப்படுதல். ரஹ்பான்னு சொன்னால் அல்லாஹ்வை ரொம்ப பயங்கரமாக பயப்படுதல், அதான் ரஹ்பா. ஹவுஃப்னா சாதாரண பயம். ஒரு ஹுஷூ அப்படின்னு சொன்னால் நம்ம சிரம் பணிதல், அடிபணிதல், அதான் ஹுஷூ. சரியா? ஒல் ஹஷ்யனாலும் பயம்தான். ஹஷ்யனா எப்படிப்பட்ட பயம்னு சொன்னால் அல்லாஹ்வை அறிந்து பயந்தல். அது ஹவுஃப்னா அல்லாஹ்வை அறியாமலே பயப்படுதல். இப்போது ஒரு நபர் இருக்கிறாரு, அந்த நபரை நீங்கள் யாருன்னு தெரியல, பயங்கரமாக இருக்கிறாரு,
அதை பார்த்து அவருடைய தோற்றத்தை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. ஆனால் அவருடைய வல்லமை, அவருடைய இது எல்லாம் அறிஞ்சு பயப்படுறதுக்கு பார்த்தீங்களா, அது பேர் தான் ஹஷ்யா. அல்லாஹுடைய வல்லமையை பற்றி, அல்லாஹுடைய இதை பற்றி அறிந்து, அது ஹஷ்யா. ஒல் இனாபானா அல்லாஹ்விடத்தில் நம்ம திரும்பி செல்லுதல், தௌபா செஞ்சு திரும்பி செல்லுதல். இஸ்திஆனா அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுதல். இஸ்திஆத அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுதல். இஸ்திகாசா அப்படின்னு சொன்னா கஷ்ட நேரத்தில் உதவி தேடுதல். இஸ்திஆனா சும்மா சாதாரண உதவி தேடுதல், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஸ்திகாசனா கஷ்டம் வரும்போது உதவி தேடுதல். அஸ்ஸபஹ்னா அறுத்து பலியிடுதல். அந்நதர்னா நேர்த்தை கடன். இதெல்லாம் இபாதாங்க. இதை பற்றி நம்ம விளக்கமாக படிப்போம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ். வகைரு ذلك من انواع العباده التي امر الله به. இதை தவிர நிறைய இபாதா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதெல்லாம் கட்டளையிட்டு இருக்கானோ அது எல்லாமே இபாதா. அது எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டும் நம்ம செலுத்த வேண்டும் என்று நம்ம முடிவெடுக்கிறது தான் பேரு உலூஹியா. விளங்குதா இன்ஷா அல்லாஹ்? அப்போ இந்த லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. என்னென்ன இபாதா, அதோடைய அர்த்தத்தை படிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்ஷா அல்லாஹ் விரிவாக நம்ம இதனுடைய விளக்கத்தையும் நம்ம பார்ப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.